சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பொன்னி 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 ஏ பொன்னி பொன்னி என்ன செண்பகா, என்னாச்சு? அடி பாவிங்களா, கோவில் தேராட்டம் கம்பீரமா இருந்தவன இப்படி கேவலப்படுத்தி தெருவுல நிறுத்திட்டீங்களே. நீங்களா நல்லா இருப்பீங்களா? என்ன சொல்ற செண்பகா, புரியும்படி சொல்லு. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? ஏ பொன்னி பொன்னி செண்பகா எங்கதான் போனா? என்ன சித்தி, என்னாச்சு என்னாச்சு? என்னத்த சொல்றது? உன் புருஷன் அவன் தங்கச்சிக்காக மான மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஊர் ஜனங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ஐயோ, பாத்துட்டு எனக்கே தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துடலாமான்னு அவ்வளவு அவமானமா இருந்துச்சு. ஊரு முன்னாடி எப்படி கம்பீரமா இருந்துச்சுன்றாசு இன்னைக்கு அந்த துளசிக்காக அவமானப்பட்டு நிக்கிறான். எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறான். இனிமே இழக்கிறதுக்கு அவன்கிட்ட என்ன இருக்கு? தங்கச்சிக்காக இன்னும் அவ என்ன அவமானப்பட போறான்னு தெரியல. இனிமேல் அவமானப்படுறதுக்கும் என்ன இருக்கு? இப்ப உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கா? என்ன பொன்னி, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? எங்களுக்கு நீ தாண்டி பிரச்சனையே. உன்னால என் புருஷன் பதவியை இழந்தாரு, பல தடவை செத்து பொழைச்சாரு, என் கூட சந்தோஷமா வாழ வேண்டிய வாழ்க்கை இழந்துட்டு நிக்கிறாரு. ஏண்டி பொண்ணு, என்ன நடந்ததுன்னு சொல்லாம நீ பாட்டு கத்திக்கிட்டு இருக்க? சொன்னா மட்டும் எல்லாரும் வந்து தீர்த்து வச்சிருவீங்களா? என் புருஷனோட மானம் மரியாதை எல்லாமே போச்சு. இனி அவரு ஊருக்குள்ள எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? பொன்னி, அப்படி மச்சானுக்கு தலை குனிற அளவுக்கு என்ன ஆச்சு? சொன்னாதான் தெரியும், அதை விட்டு கத்திட்டே இருக்கிற. இப்படி புரியாம பேசிட்டு இருந்தா பேசிக்கிட்டே தான் இருக்கணும். யாருக்கும் எதுவுமே புரியாது. பொன்னி, என் அண்ணனோட மான மரியாதை போற அளவுக்கு என்ன ஆச்சு? இப்ப சொல்ல போறியா இல்லையா? இந்த வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உனக்கு தெரியாமையா நடந்துட்டு இருக்கு?